மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கள்ளச்சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு உள்ளார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறை சோதனையின் போது கள்ளச்சாராயம் சிக்கியதை தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்ட ராஜ்குமார், தங்கதுரை மற்றும் மூவேந்தன் ஆகிய மூவரும் ஜாமீனில் வெளிவந்து தெருவில் சாராயம் விற்று உள்ளார்கள். இதை தட்டி கேட்ட சிறுவன் ஒருவனை ராஜ்குமார் தாக்க, அதற்காக அந்த மூவரையும் கண்டித்த ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்களை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார்கள். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அந்தந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும்? இன்று சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் உயிர் போயிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா? துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கூச்சமில்லையா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே? தமிழ் திரையுலகம் உங்கள் கைகளில் தானே இருக்கிறது. தமிழகம் தற்போது 2006 முதல் 2011 திமுகவின் 2 ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் கையாளாகாத தனத்தால் அமைதியான பொதுமக்களை மிக மிக மோசமான எதிர்விளைவுகளுக்கு தூண்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.